இந்த நாளிலும் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஒரு தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஏவப்படுகிறேன். குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஒரு தேவ செய்தியை இந்த 6ஆம் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல தேவ வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு தந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம், சாப்டர் 16, 16ஆம் அதிகாரம் வசனம் 55 இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த திரும்பி வரும் ஆண்டினுடைய 6ஆம் மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை யாவரும் நாம் திருப்பிக் கொள்வோமா? அந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்கிறதை திரும்பி வரும் அல்லது திரும்புவார்கள், சீர் திரும்பி வரும் என்று 3 கூட்டத்தாருக்கு அவர் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இந்த வார்த்தையை தான் தேவன் இந்த மாதத்திலும் நமக்கு இந்த திரும்பி வரும் ஆண்டிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். முந்தின சீருக்கு திரும்புவார்கள். முந்தின சீருக்கு திரும்புவார்கள். முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்கிற 3 வார்த்தைகளை வலியுறுத்தி, ஒரு காரியம் 3 நேரம் சொல்லப்பட்டால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்ற அர்த்தம். ஒரே வசனத்தில் 3 முறை சொல்லப்பட்டால் அது அதிநிச்சயமாய் நடைபெறப் போகிறது என்பதை நாம் அறிய முடியும். முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் முந்தின சீருக்கு திரும்ப செய்வாராக. முந்தின சீருக்கு குடும்பங்களை தேவன் திரும்ப செய்வாராக. சில குடும்பங்கள் முன்பு அனுபவித்த நல்ல சீர், நல்ல ஒழுக்கம், குடும்பங்களில் இருந்த நல்ல ஆசீர்வாதங்கள் சிலவைகள் மாறி போகிறது, மாற்றப்பட்டு போகிறது, இழந்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்ல விரும்புகிற வார்த்தை, குடும்பத்தின் சீர் திரும்பி வருவதாக. வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய குடும்பத்தின் சீரை உங்களுக்கு எடுத்துக்காட்டி நம்முடைய குடும்பங்கள் நல்ல சீரை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சையை ஊட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். அதுதான் இந்த நாளில் நான் பாரப்பட்டு வந்து நிற்கிற காரியம். வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்பின ஒன்றை கர்த்தர் அவனுக்கு செய்யும்படியாக அவன் தேவனை நோக்கி பார்த்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, ஆண்டவர் அந்த மனிதன் விரும்பினது போல கர்த்தர் அவனுக்கு செய்தார். அவன் விரும்பினது போல அந்த மனிதனை யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் அவன் நலமாயிருக்கும் என்று ஏங்குகிற ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு விண்ணப்பம், எப்படி ஆகிலும் அதை சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் அங்கே பார்க்க முடியும். யோபுவின் குடும்ப சீரை குறித்து நான் உங்களோடு இந்த நாளிலும் பேச விரும்புகிறேன். யோபுவின் குடும்ப சீர், அதுதான் செய்தியின் தலைப்பு. யோபுவின் குடும்ப சீர்
அதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். யோபு கேட்கிற ஒன்று என்னவென்றால், யோபு ஜெபிக்கிற ஒன்று என்னவென்றால், அந்த யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும், சென்று போன மாதங்களிலும், he is talking about his past life. அவன் காலங்கள் கடந்து போனதை குறித்து பேசுகிறான். சென்று போன காலங்களிலும், தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர், அந்த யோபு சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல சீருள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சீரழிந்த ஒரு வாழ்க்கை, சீர்கெட்ட வாழ்க்கை, சில சோதனைகளால், சில பிரச்சனைகளால், சில போராட்டங்களால், சில கஷ்டங்களால், சில நஷ்டங்களால் தடம் புரண்ட ரயிலை போல ஓடிக்கொண்டிருக்கிற யோபுவின் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் ஆண்டவரை நோக்கி, அல்லது அவன் உள்ளத்திலிருந்து ஒரு ஏக்கம் ஒன்று புறப்படுகிறது. உள்ளத்திலிருந்து எழுகிற குரல் சொல்லுகிறது என்னவென்றால், சென்று போன மாதங்களில், தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு ஒரு குட் அண்ட் கோல்டன் டேஸ் என் வாழ்க்கையில் இருந்தது. என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் ஒன்று இருந்தது. என் வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை இருந்தது. It was a smooth going family. It was a blessed family. யோபுவினுடைய கஷ்டப்பாடுகளை சித்தரிக்கிற பல அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் யோபுவின் சீரான வாழ்க்கையையும் சொல்லுகிற சில வேத பகுதிகள் இருக்கின்றன. நல்ல சீரோடு வாழ்ந்த யோபுவின் குடும்பம் இந்த ஃபேமிலி சண்டே நாளிலே, இந்த குடும்ப ஞாயிறு நாளிலே, சீர் திரும்ப வரும் என்கிற மாதத்திலே குடும்பத்தின் சீரை நினைக்கும்படியாக, யோபுவின் குடும்பத்தின் சீரை கொஞ்சம் பார்க்கும்படியாக, நம்முடைய குடும்பத்தின் சீர் நம்மிடத்தில் வரும்படியாக, என்ன சீர் கெட்டு போனது அல்லது என்ன சீர் முன்பு இருந்தது அவைகள் திரும்ப வர யோபுவின் ஏக்கம் அதுதான், யோபுவின் வாஞ்சை அதுதான். இங்கே இருக்கிற குடும்பஸ்தர்களே, all are from a family. நம்ம எல்லாருமே குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், அப்படிதானா இல்லையா? all are from a family. யாராவது மரத்தில் இருந்து வந்தேன் அல்லது மலையில் இருந்து வந்தேன் யாராவது இருக்கீங்களா? all are from a family. எல்லாருமே எங்கிருந்து வந்தவர்கள் என்றால் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். all are in a family. எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். யாராவது சன்னியாசிகள், யாராவது ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்களா? சன்னியாசிகள், நான் மலையில் தான் இருப்பேன், ஆராதனைக்கு மாத்திரம் வந்து போவேன், அப்படிப்பட்ட சன்னியாசிகள் இல்லை என்று நினைக்கிறேன். all are in a family. எல்லாருமே ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிறோம். எல்லாரும் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். நமக்கு ஒரு தாயும் தகப்பனும் இல்லாமல் நாம் வந்தது இல்லை. ஒருவேளை அவர்கள் இன்று இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் மரணமாகி இருக்கலாம். ஆனால் ஒரு தாயோ தகப்பனோ இல்லாமல் நாம் இல்லை. அப்படிப்பட்ட யாராவது இங்கே இல்லை. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம் இருந்தார்கள். அந்த ஆதாமுக்கு ஒரு தாயோ தகப்பனோ இல்லை, அந்த ஏவாளுக்கு ஒரு தாயோ தகப்பனோ இல்லை. ஆனால் அவர்கள் பிள்ளைகள் முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் தாயும் தகப்பனும் இல்லாமல் இல்லை. We are from a family and we are in a family. நாம் அதை நினைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற ஒன்றுக்குள் தான் நாம் இருக்கிறோம் என்பதையும், குடும்பத்தில் இருந்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் நாம் நினைத்து கொள்வோமாக. குடும்பம் என்கிற ஒரு நல்ல அமைப்பை தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். குடும்பம், ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வேற யாருக்கும் இவ்வளோ நல்ல ஒழுக்கம் உள்ள குடும்பம் இல்லை. எந்த நாயாவது குட்டி போட்டுட்டு நான் தான் உனக்கு அப்பா அம்மானு கடைசி வர கூட போயிட்டு இருக்கா? இல்லை. என்னைக்காவது ஒரு நாய் பார்த்துட்டு இது என் பேர பிள்ளைன்னு சொல்லியிருக்கா? தனக்க பிள்ளையே கொஞ்ச நாள்ல காணல. கணக்க பிள்ளையே கொஞ்ச நாள்ல பாசமா பாலூட்டி வளர்த்த
தனக்க பிள்ளையே காணல. இன்னைக்கு காலையில பார்த்தா எங்கேயோ குட்டி போட்ட ஒரு பூனை, ஒரு மம்மி பூனை எங்க வீட்டுக்கு 3 குட்டி பூனைகளை தூக்கி கொண்டு ஒரு இடத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. ஒரு இடத்துல ஒளிச்சு வீட்டுக்குள்ள, என்னடா நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவ்வளவு நாற்றம் எடுக்குதேன்னு சொல்லி நானும் காலையிலே என்னன்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாம கண்டுபிடிச்சேன். ஒரு மம்மி பூனை, அது எங்கேயோ பெத்தது, அது 3 குட்டியை தூக்கிட்டு வந்து இருந்துச்சு. சரி, இதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி அதை ஒரு பையில எடுத்து அந்த நம்ம விறகு கிச்சன்ல ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு அதுக்குள்ள படுக்க போட்டா அந்த மம்மி பூனை எங்கேயோ ஓடிச்சு. ஆனா அதுக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்டர் என் பிள்ளைகளை தூக்கி வீடு மாத்திட்டாரு. என் பிள்ளைகளை தூக்கி அது கரெக்டா கண்டுபிடிச்சு திரும்ப அதே இடத்துல கொண்டு வச்சிருக்கு. என்னைக்கு அது என்ன 7 இடம் மாத்துமோ என்னமோ தெரியல. அதுக்கு தெரியுது என் பிள்ளைகள் எங்க இருப்பார்கள்னு. மனுஷனுக்கு கூட சில நேரம் தெரிய மாட்டேங்குது. 7 இடம் மாத்துற பூனைக்கு மறந்து வேற இடத்துல போய் தேட மாட்டேங்குது. அது விட்ட இடம் அதுக்கு தெரியுது. அது விட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். இந்த செய்தியை ராத்திரி ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணி அதை இங்க நடக்கிற சம்பவங்களை யோசிச்சு பார்த்த போது மனுஷனை அதை விட சிறப்பா ஆண்டவர் சிருஷ்டித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சின்ன மனிதனை காட்டிலும் அறிவு குறைந்த இந்த ஜீவிகளுக்கு தன்னுடைய குட்டிகளுக்கு மேல அவ்வளவு அக்கறை. இப்ப பாஸ்டர் வீட்டுல விட்டுருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியும். அது போய் வேற ஒரு வீட்டுல, முதல்ல பெற்றெடுத்த வீட்டுல அது தேடாது. அதுக்கு தெரியும் இப்ப வீடு மாறி நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு தெரியும். இனி போயிட்டா பரவாயில்ல, வீடு மாறி உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா வாங்கிட்டு கூட போலாம். சரி, அது அந்த பக்கம் இருக்கட்டும். அது காட்டுகிற பாசம், அதுக்கு இருக்கிற அன்பு, ஃபேமிலி, காட் ஹஸ் ஆர்டைன்ட். ஒரு சபை என்கிற ஒரு குடும்பத்தை அமைத்திருக்கிறதும் கர்த்தர். ஒரு குடும்பம் என்கிற ஒன்றை அமைத்திருக்கிறதும் கர்த்தர். ஒரு குடும்பத்தை கட்டுகிறவரும் கர்த்தர், ஒரு சபையை கட்டுகிறவரும் கர்த்தர். நம்முடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் இருப்பதாக. ஃபேமிலி அப்படிங்கிற ஒன்று மிக மிக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கனப்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்தை நீங்கள் மேன்மையாய் கருதுங்கள். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்கள். சீரான குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். சில நேரம் சில குடும்பங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை நினைக்கும் போது இதெல்லாம் திருந்தாது பாஸ்டர், இதெல்லாம் இது கெட்டு போனது அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு மனுஷனுடைய ஏக்கம், எல்லாம் அழிந்து போன ஒரு குடும்பத்தின் மனிதனுடைய எண்ணம், he became the zero, everything was lost for him. அவனுக்கு எல்லாம் அழிந்து போனது. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தான் இந்த ஏக்கத்தோடு இருக்கிறதை, இந்த ஜெபத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர், அப்படி என்றால் அவருக்கு தேவன் கொடுத்த சீர், நல்ல ஆசீர்வாதங்கள் எவ்வளவு சிறப்பானவைகள். அவைகள் இருந்தால் நலமாய் இருக்கும். அவைகள் இருந்தால் நிச்சயமாக சில குடும்பங்கள் இழந்து போன சீரை கர்த்தர் திரும்ப தருவாராக. இந்த 29ஆம் அதிகாரத்தில் ஏக்கமுள்ளவன் 42ஆம் அதிகாரத்தில் அந்த சீரை திரும்ப பெறுகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். வேதத்தை அறிந்த தேவ பிள்ளையே, யோபுவின் வாழ்க்கையின் முடிவை கண்ட தேவ பிள்ளையே, அவனுடைய சீரும் சிறப்புமான வாழ்க்கை, அடுத்த பக்கம் அவனுடைய வாழ்க்கையில் சீர் கெட்டு போன ஒரு வாழ்க்கை. அதோடு அவன் வாழ்க்கையை முடித்து வைக்கவில்லை. ஒன்றை நான் உறுதியாய் சொல்ல முடியும், சில குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புமானால் உங்கள் குடும்பம் சீர்கட்டதோடு முடிவதில்லை. மறுபடி உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் சீரை திரும்ப தர
வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் என்று சொல்லி? அந்த தகப்பனுக்கு தெரியுமா என் கெட்டு போன இளைய குமாரன் திரும்பி வருவான் என்று சொல்லி தனக்கு உண்டான ஆஸ்திகளில், தன்னுடைய ஆஸ்திகளில் தனக்குண்டான பங்கை எல்லாம் வாங்கி கொண்டு போனவன் இனி திரும்பி வருவானா? அவன் திரும்பி வர நினைப்பானா? அவனுக்கு இனி பங்கு இங்க உண்டுன்னு அவன் நினைச்சு பார்ப்பானா? எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போன எனக்கு அந்த வீட்டுல இடம் உண்டா? சீரழிந்து போன ஒரு மனுஷனை மறுபடி சீருக்குள் கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை விரும்புங்கள். முன்பு சென்ற மாதங்களில், சென்ற ஆண்டுகளில், சென்ற காலங்களில் எங்களுக்கு உண்டாயிருந்த சீர் எங்களுக்கு திரும்ப வந்தால் நலமாய் இருக்குமே. எங்களுக்கு திரும்ப வந்தால் நலமாய் இருக்குமே. இது யோபுவினுடைய ஒரு மேன்மையான ஜெபம். இது அவனுடைய உள்ளத்தின் ஏக்கம். இந்த காலை வேளையில் யோபுவின் குடும்பத்தின் சீர் என்னவாய் இருந்தது? ஒரு குடும்பத்தின் சீர் என்னவாய் இருக்க வேண்டும்? என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட சீருடையதாய் மாற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நான் உங்களோடு இந்த வசனங்களை பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய வேத புத்தகத்திலே இந்த ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்ல 42 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒருவனுடைய சரித்திரத்தை சொல்ல, வேதத்திலே ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை சொல்ல இத்தனை அதிகாரம் எடுத்தது இந்த யோபுவுக்கு மட்டுமே. ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்ட அதிகாரங்கள் உண்டு. அவைகள் ஆதியாகமத்தின் சில பக்கங்கள். யோனா என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் உண்டு, ஆனால் சில அதிகாரங்கள் மட்டுமே. ஆனால் இந்த யோபு என்கிற மனிதனுடைய குடும்பத்தை சொல்ல தேவன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், சீர்கெட்டு போன குடும்பங்களை சீர்படுத்த ஒரு தெய்வம் உண்டு என்கிறதை உலகில் இருக்கிற யாவருக்கும் காட்டும்படியாகவே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை காட்ட தெரியுமா இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருந்தாலும் அந்த குடும்பத்தை சீரான குடும்பமாய் மாற்ற ஒரு தெய்வம் உண்டு என்கிறதை மனித குலத்திற்கு சதா காலங்களிலும் வெளிப்படுத்தும்படியாகவே இந்த யோபுவின் புஸ்தகம் தரப்பட்டிருக்கிறது. இந்த யோபுவின் குடும்ப சீரை 3 குறிப்புகளாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், 1, யோபு என்கிற மனிதனுடைய சீர் என்ன? 2, யோபுவின் மனைவி என்கிறவளின் சீர் என்ன? 3வது, யோபுவின் பிள்ளைகளின் சீர் என்ன? அதான குடும்பம் என்பது. புருஷன், மனைவி, பிள்ளைகள், இவர்கள் அடங்கினதுதான் ஒரு குடும்பம். அப்ப யோபு என்கிறது ஒரு பூரணமான குடும்பம். புருஷனுடைய சீர், மனைவியுடைய சீர், பிள்ளைகளுடைய சீர். இங்க இருக்கிற நீங்கள் இந்த 3இல் ஒரு கூட்டத்தில் இருப்பீர்கள். புருஷனுடைய நிலையிலோ, மனைவியினுடைய நிலையிலோ, பிள்ளைகள் என்கிறவருடைய நிலையிலோ நீங்கள் இருப்பீர்கள். இந்த புருஷன் என்கிறவர் குடும்பத்தில் 3 உறவுகளில் அவர் வருவார். மனைவிக்கு புருஷனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக, பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாய் வருவார். இவருடைய ரோல், ஒரு ஆணுடைய குடும்பத்தில் ஆணுடைய சிலர் புருஷன், மனைவிக்கு புருஷனாக மட்டும் இருப்பார்கள். கொஞ்ச காலமாகும் போது பிள்ளைகளுக்கு அப்பாவாய் மாறுவார்கள். இன்னும் கொஞ்ச காலமாகும் போது பேர பிள்ளைகளுக்கு இவர்கள் தாத்தாவாய் மாறுவார்கள். இந்த யோபுவையும் இந்த 3 கண்ணோட்டத்திலும் பார்க்க முடியும். ஒரு புருஷனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தாவாக யோபுவை பார்க்க முடியும். இதே போல் மனைவியானவளும் ஒரு புருஷனுக்கு மனைவியாக, ஒரு பிள்ளைக்கு தாயாக, பிள்ளைகளுக்கு தாயாக, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பாட்டியாக, இப்படிப்பட்ட உறவில் ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட சீரோடு வாழ வேண்டும். பிள்ளைகள் 3வது நிலை என்ன தெரியுமா? இந்த 3 குடும்பத்தின் சீரை இந்த நாளிலும் உங்களோடு, யோபுவின் குடும்பத்தில் அது எப்படி இருந்தது? யோபுவின் குடும்பத்தில் இந்த 3 பகுதிகளும் எப்படி இருந்தது? முதலாவது, யோபுவின் சீரை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். இங்க இருக்கிற அருமையான சகோதரர்களே,
உங்களுடைய சீர் இப்படிப்பட்டதாய் இருப்பதாக. அருமையான சகோதரிகளே, உங்கள் குடும்ப தலைவருடைய சீர் இவ்விதமாய் இருப்பதாக. பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பனுடைய சீர் இப்படிப்பட்டதாய் இருப்பதாக. 7000 ஆடுகள், அதெல்லாம் நான் சொல்ல வரல, இப்போ அதெல்லாம் சொல்ல வரல. வாசிக்கலாமா? யோபுவினுடைய சீர் எப்படிப்பட்டதாய் இருந்தது? ஒன்று, நல்ல மனுஷன் அவன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம், அதே போல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆகியவைகளை நாம் பார்த்தால் யோபுவின் சீரை குறித்து 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 8 ஆகிய வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஊத்ஸ் தேசத்திலே அவன் வாழ்ந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊட்ஸ் என்கிற தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அவனுடைய சீரை குறித்து 4 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய சீரை குறித்து, அவனுடைய சிறப்பான வாழ்வை குறித்து 4 காரியங்கள். ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள், it shows the character, it shows the character. I am not telling the blessing. அவன மாதிரி வீடு இருந்தா நீ சீர் பெற்றவன், அவன மாதிரி மாடு இருந்தா உனக்கு சீர் உண்டு, அவன மாதிரி ஒட்ட, அதெல்லாம் நான் சொல்ல வரல. யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான நன்மைகளை கர்த்தர் தரணுமோ அதை கர்த்தர் தருவார். அதுவும் ஒரு விதமான சீர்தான். ஆனால் அதைவிட சிறப்பான சீர் யோபுவின் வாழ்க்கையை குறித்து 4 வார்த்தைகள் இருக்கிறது பாருங்கள். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். 4 வார்த்தைகள் அவனுடைய சீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஒன்று, உத்தமன். He was perfect one. He was without sin. He was blameless. அந்த உத்தமன் என்கிறதற்கு சில ஆங்கில வேதாகமத்தின் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். He was perfect அப்படின்னா ரொம்ப சிறப்பானவனாய் இருந்தான். He was without sin அப்படி என்றால் உத்தமன் என்கிற யோபுவின் சிறப்பு என்ன தெரியுமா? பாவம் என்கிறது அவன் வாழ்க்கையில் இல்லாதவனாய் இருந்தான். அதே அந்த உத்தமனுக்கு he was blameless அப்படின்னா அவனை யாரும் குற்றப்படுத்தும் விதத்தில் வாழாதவனாய் இருந்தான். இந்த சீர் எத்தனை நல்லது! ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு, குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு இருந்தால் எவ்வளவு அருமை! அந்த பகுதி மற்ற வசனங்களையும் வாசித்து விடலாமா? இதே காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் கொடுக்கும் சாட்சி என்னவென்றால், உலகம் அவனை குறித்து சொன்ன சாட்சி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் என்கிற சாட்சி. கர்த்தர் சாத்தானிடத்தில் யோபுவை குறித்து சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் அவரும் கொடுக்கிற சாட்சியில முதல்ல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அவனை போல பூமியில் அவர் பார்த்தபோது அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! கர்த்தர் சொன்ன சாட்சி ஒரு குடும்ப தலைவனை குறித்து தேவன் நல்ல சாட்சி கொடுப்பாராக. இப்படிப்பட்ட நல்ல சாட்சி குடும்பங்களில் உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் அவனை குறித்து திரும்பவும் சொல்லப்படுகிறது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இந்த மனுஷனுடைய சீரான வாழ்க்கை,
இன்று நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும். இந்த யோபுவுக்கு முந்தி இருந்த சீர், அதை வேதத்தில் நாம் படிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். அவனுடைய சீரின் 4 காரியங்கள் இங்கே இருக்கிறது. அதிலே ஒன்று என்னவென்றால், இவன் உத்தமனானவன். he was without blame. அவனை குறித்து யாரும் ஒரு குற்றமும் சாட்ட இடமே இல்லாதபடிக்கு உத்தமனாய் இருக்கிறான். வேதத்திலே நோவா என்கிற குடும்ப தலைவனும் வாழ்ந்ததுண்டு. அவன் காலத்தில் பூமி எல்லாம் கெட்டு கிடந்ததுண்டு. அனைத்து ஆம்பளைங்களும் பொம்பளைகளும் பண்ணின பாவத்திற்கு அளவில்லை. அப்படிப்பட்ட உலகத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த நோவாவை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில், அவன் வம்ச வரலாறை எழுதின போது, அவன் வம்ச வரலாற, அவனுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை எழுதும் போது ஆண்டவர் எழுதி வைத்த வார்த்தை என்னவென்றால், என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தின் சரித்திரத்தை கர்த்தர் எழுதும் போது, உன் குடும்பத்தை குறித்து சில வார்த்தைகள் எழுதப்படும் போது இந்த நோவாவை போல எழுதப்படுமா? வாசியுங்கள். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். உத்தமன், the upright, the man without sin, the blameless man. நோவாவை குறித்து எழுதப்பட்ட வம்ச வரலாறு இந்த நாட்கள் நம்மை சிந்திக்க வைக்கட்டும். என் குடும்பத்திற்கு சீர் வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பம் சீராக வேண்டும் ஆண்டவரே. அன்பு குடும்ப தலைவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அதிகம் யோசியுங்கள். இந்த யோபு என்கிற பக்தனுக்கு உண்டான குடும்ப சீர் அவன் கேட்டுக்கொள்ளுகிறானே, சென்ற மாதங்களில், சென்ற நாட்களில் கர்த்தர் என்னை நடத்தின காலங்களில் இருந்த சீர் எனக்கு திரும்ப உண்டானால் நலமாய் இருக்கும் என்று கேட்கிறானே. அன்னைக்கு வாழ்ந்த உத்தம வாழ்க்கை திரும்ப நமக்கு வருவதாக, நம்முடைய வாழ்க்கை உத்தமனாய் ஜீவிக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருப்பதாக. 2வது அவனை குறித்து எழுதப்பட்ட சீர் என்ன தெரியுமா? சன்மார்க்கன். சன்மார்க்கன்னா அதற்கு ஆங்கில வார்த்தை அப்ரைட், ஒழுக்கமுள்ளவன் என்று சொல்லலாம். சன்மார்க்கன். துன்மார்க்கன் என்கிறது தெரியும். துன்மார்க்கன் அப்படின்னா பல விதமான பாவங்களை தன் வாழ்க்கையில் செய்து வருகிறவனை துன்மார்க்கன் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் இந்த யோபுவை சன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. சன்மார்க்கன் என்றால் அப்ரைட், ஒழுக்கமுள்ளவன். 2வது நான் உங்களோடு சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தில் நல்ல சீர் என்று சொன்னால் ஒழுக்கமுள்ள மனிதர்கள். ஒழுக்கமுள்ள மனிதர்கள். மனிதனுக்கு தான் ஒழுக்கம் என்கிறது உண்டு. இன்னைக்கு ஒழுக்கம் கெட்டு மனித சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டும். சோதோமின் ஜனங்களை போல கடைசி நாட்களில் மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கம் என்கிறது இல்லாமல் போகிறது. வீட்டுக்கு வர்ற கோழிக்கு கூட ஒழுக்கம் இருக்கு. வெயில் தாந்துச்சுன்னா அது கூண்டுக்கு வந்துருது. வருதா இல்லையா? சில ஒழுக்கங்கிட்ட கோழி கிடக்கலாம், சில ஒழுக்கங்கிட்ட கோழி இருக்கலாம். ஆனா நான் பார்த்த அளவுல கோழிகள் எங்க மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் சாயங்காலம் ஆனா வந்துருது. ஆனா சில பிள்ளைகள் தான் ஒழுக்கக்கெட்டு இருக்கிறார்கள். இங்க இருக்கிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப தெரியல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், ஒழுக்கம் கெட்டவர்களாய் அல்ல. யோபுவினுடைய சாட்சியில் 2வது சன்மார்க்கன். 3வது வார்த்தை என்ன தெரியுமா? யோபுவின் குடும்ப சீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3வது வார்த்தை தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய 3வது சீர். நான் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது உங்க உள்ளத்தில் அதை வாஞ்சியுங்கள். ஆண்டவரே, I should be a perfect man. I should be a man without sin. I should be without blameless. I should be blameless. நான் எந்த விதத்திலையும் குற்றம் சாட்டப்படும் நிலையில் நான் இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டக்கூடிய நிலைமையில். குடும்பம் என்பது நல்ல ஒரு ஐக்கியமான ஒன்று.
அன்பு நிறைந்த ஒன்று. ஆமென்னு சொல்லலாமா? ஒருவர் சொன்னார், காவல் நிலையத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்டு. காவல் நிலையத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்டு என்று சொன்னார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன? காவல் நிலையத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்டு என்று அவர் சொன்னார். என்னன்னா, ஒருவர் குற்றத்தை ஆராய்ந்து பார்ப்பது காவல் நிலையம், மற்றவர்களின் தேவையை தேடி பார்ப்பது குடும்பம். அப்படிதானா இல்லையா? எப்படி? ஒருவருடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்ப்பது காவல் நிலையம். ஆனால் குடும்பம் என்பது குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவருடைய தேவையை நினைத்து பார்ப்பது குடும்பம்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லலாம்? ஆமைனா இல்லையா? உங்க குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனா? உங்க குடும்பம் குடும்பமா? உங்க குடும்பம் சில குடும்பத்தில் சிஐடி, சிபிசிஐடி, சில குடும்பத்தில் போலீஸு. சிபிசிஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, மஃப்டியில் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்ம கூட்டத்துக்குள்ளே வந்து உட்காருவாங்க. நம்ம கூட்டத்திலே அவங்க வந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை, இவங்க என்ன பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு போகணும், இவங்க யாரை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தாலும் நல்ல குறிப்பெடுப்பாங்க. நினைச்சிடக்கூடாது. இது இல்லை, காவல் நிலையம் வேறு, குடும்பம் வேறு. காவல் நிலையம்னா மற்றவருடைய குற்றத்தை உங்களிடத்திலையும் சொல்லுகிறேன், குற்றம் இல்லாத குடும்பங்கள் இல்லை, குற்றம் இல்லாத குடும்பங்கள் இல்லை, தவறில்லாத குடும்பங்கள் இல்லை. தவறு இல்லாத புருஷனிடத்தில் சில நேரம் தவறு வரும், அதை குற்றத்தை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் அல்ல, குற்றத்தில் இருந்து அவர்களை தப்புவித்து வெளியே கொண்டு வரும் நோக்கத்தில். அவருடைய வாட் இஸ் தேர் நீட், அவருடைய தேவை என்ன? ஒரு குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு குடும்பம்னா வீட்டுக்கு போகும்போது புருஷன் வீட்டில் போய் நின்றுட்டு மனைவிட்ட சத்தம் போடுறான், எவ்வளவு டயர்டா வந்திருக்கிறேன், எனக்கு காப்பி தரக்கூடாதா, டீ தரக்கூடாதா? இந்த ஆள் வரும்போது வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தாரா? வீட்டில் ஒரு மனைவி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தாருன்னா, இவர் வரும்போதே, அது கல்யாணமான புதுசுல தான் வரும்போது அல்வா, முறுக்குன்னா என்ன, சிலர் பூ வாங்கிட்டு போவாங்க. நம்ம வாங்கி கொடுக்குற பழக்கம் கிடையாது. ஆனால் நான் பார்த்துருக்கிறேன், கல்யாணமான புதுசுல பூ வாங்குறது என்ன, அப்புறம் இனிப்பு வாங்குறது என்ன, எல்லாம் என்ன நினைவெல்லாம் என்ன, அவளுக்கு என்ன தேவை. அந்த அம்மா வீட்டில், மனைவி வீட்டில் இருந்துட்டு புருஷன் வருவார், எப்பண்டா ஷூவை கலத்தி விடலாம். எவ்வளவு அன்புப்பா, எவ்வளவு பாஸ்டர், நாங்களா ஷூவே போடலையே, நாங்களே செருப்ப கலத்திக்குவோமே, நாங்களே செருப்ப கலத்திக்குவோமே. ஒரு 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 வீடியோ ப்ரோக்ராம்ல ஒன்று 1980s புருஷன் வந்து சேர்ல உட்கார்ந்தா மனைவி பாதத்து பக்கத்தில் உட்கார்றாளாம். 1990s புருஷன் வந்து உட்கார வராருன்னா மனைவி கொஞ்சம் இடம் கொடுத்து உட்கார வைக்குதான். 1990s 2000க்கு அப்புறம்லாம் எல்லாம் உங்க கதையை போல யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. 2000க்கு அப்புறம்லாம் வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா இந்த அம்மா 2 காலையும் தூக்கி மேலே போடுது, மடியில காலை தூக்கி. இது 2000லயா? நீங்க எப்படிப்பட்ட கனம் கொடுக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை, கனம் கொடுக்கிறீர்களோ தெரியவில்லை. நீங்க வந்த உடனே சல்யூட்ல ஒன்று அடிக்க வேண்டாம், வீட்டில் வந்த உடனே சல்யூட் அப்படியெல்லாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம். அது காவல் நிலையம். இது குடும்பம். அன்பு நிறைந்த குடும்பங்கள் ஆண்டவருக்குள் கட்டி எழுப்பப்படுவதாக. அன்பு நிறைந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக. யோபுவின் குடும்பத்தில் யோபுவினுடைய 3வது ஒரு சீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரை குறித்தும் குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சி வரணும். என் அம்மா தேவனுக்கு பயந்தவர்கள், என் அம்மா தேவனுக்கு பயந்தவர்கள். இல்ல பாஸ்டர், வீட்டில் போடுற வார்த்தைய நீங்க கேட்கணுமே, வீட்டில் போடுற வார்த்தைய கேட்கணுமே.
வீட்டில் போடுற வார்த்தை. அன்னைக்கு ஒரு அம்மாக்கு சத்தத்தை தூரத்தில், ஆனால் ஃபோனில் ஆன் பண்ணி எனக்கு ஃபோன் வருது. என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கேளுங்க பாஸ்டர், கொஞ்சம் கேளுங்க பாஸ்டர். நம்முடைய சாட்சி, நம்முடைய வார்த்தைகள் என்னவா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய செயல்கள். எங்க அப்பா ஆண்டவருக்கு பயப்படுறவர். அவரை பைபிள் எடுத்துட்டு பார்க்க முடியுது. என் அப்பா தேவனுக்கு பயந்தவர். அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. என் அப்பா தேவனுக்கு பயந்தவர். அவர் பொய் பேச பயப்படுகிறார், உண்மையை வலியுறுத்துகிறார். என் தாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவள், என் தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். காலையில் ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு புறப்பட்டு ஓடுகிறார். சில வீட்டுல எல்லாம் அம்மா தான் விரட்டணும். எழும்புங்க 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 எழும்புங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமை குறித்து உண்டான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசித்தால் கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது உண்டா? வீட்டில் இருக்கிற எல்லாரை விட அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்கு பயப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. எனக்கு பயப்படும் பயம் உனக்கு இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். எப்படி என்றால், நான் உனக்கு ஒன்று சொன்னதை நீ உன் குடும்பம் பாதிக்கப்படும் என்கிறதை கூட யோசிக்காமல் நீ எனக்காக செய்தபடியினால் உன் குடும்பம் பாதிக்கப்பட நான் விடுவதில்லை. உன் ஏக சுதனும் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் என்று நீ அவனை பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை, ஆபிரகாமை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யோசேப்பை குறித்து நீங்கள் பார்த்தால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல யோசேப்பு சொல்லுகிறது என்னவென்றால், நான் தேவனுக்கு பயந்தவன், அதனால அன்னைமார ரொம்ப கஷ்டப்படுத்தாம நடத்த விரும்புகிறான். ஐயோ, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் சொல்லுகிறது என்னவென்றால், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். ஒன்றை சொல்லுகிறேன் நான். யோசேப்பே அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். நான் நினைச்சது எதுவும் செய்ய முடியும். குடும்பத்தில் நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் நல்ல அந்தஸ்தில் இருக்கலாம். எதை நினைத்தாலும் சாதிக்கலாம். உங்களுக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு அதிகாரம் உண்டு, உங்களுக்கு பணம் உண்டு, ஆட்கள் உண்டு. எல்லாம் வந்துவிட்டால் சிலருக்குள் தெய்வ பயம் போய்விடும். யோசேப்பை சற்று யோசித்து பாருங்கள். இவை எல்லாம் கர்த்தர் இவனுக்கு கொடுத்திருந்தும் இவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவன். சிலருக்குள் இருக்கிற தெய்வ பயத்தை நினைத்து நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் பக்கத்துல அதிராமப்பட்டினம் என்கிற நம்முடைய ஊழியம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்துல ஊழியம் செய்கிற பாஸ்டருடைய மனைவியுடைய மகளுடைய திருமணத்திற்கு வருகிற செவ்வாய்க்கிழமை பாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது அந்த நாட்களிலே 25 ஆண்டுகள் சுமார் இருக்கும். அப்பொழுது கன்வென்ஷனில் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு சிறிய வாடகை வீட்டில் நடைபெறுகிற ஊழியம் அது. அந்த கன்வென்ஷனில் நான் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில், ராத்திரி கூட்டத்தில், ஒரு காவல் துறை அதிகாரி ஒருவர் வந்தார். வந்து நாற்காலியிலே உட்கார்ந்தார். நான் நினைச்சேன் இந்த ஸ்பீக்கர் சத்தத்தெல்லாம் கேட்டு
யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்கள் போல தெரிகிறது. அதனால ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த செய்தியை அவர்களிடத்தில் நான் திறந்து பேசிக் கொண்டிருந்தேன். செய்தி முடிந்தது, ஜெப வேளை எல்லாம் முடிந்தது. அவர் இன்னும் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அந்த சபையில் ஊழியம் செய்கிற ஊழியரிடத்தில் கேட்டேன், அதோ ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவர் இருக்கிறாரே, யார் என்று. பாஸ்டர், அவர் நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசின்னு சொன்னார். சந்தோஷம், ஓகே, நம்முடைய சபையின் விசுவாசி. அவர் டியூட்டியிலிருந்து நேரா வந்து விட்டார். பெரிய சந்தோஷம். சபையில இப்படிப்பட்ட நல்ல கனவான்களை கர்த்தர் தந்திருக்கிறாரே என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சர்ச்சிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. எனக்கு ஒரு நாற்காலி, ஒரு மேஜை. அந்த மேஜையில் நான் உட்கார்ந்து சாப்பிடுகிறேன், மற்ற எல்லாரும் கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அப்போ நான் சொன்னேன், அந்த ஐயாவை வந்து இதுல ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க அப்படின்னு. நான் கனப்படுத்துற ஒரு ஒரு அதிகாரி என்கிறதுனால நான் அவரு சொல்லிட்டார், உட்காரவே மாட்டேன், பாஸ்டர் கூட உட்கார மாட்டேன், கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். நான் நினைத்து பார்த்தேன், இவ்வளவு தூரம் அவருக்கு அதிகாரங்களும், அவர் இந்த 100க்கு அதிபதி சொல்றானே வேதத்துல, நான் ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான், நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான். சிலர் அப்படியே சர்ச்சில் வந்து பாஸ்டரை நான் வா என்று சொன்னால் வருவார், பாஸ்டரை நான் போ என்று சொன்னால் போவார். அதே அதிகாரத்தை சிலர் சபையில வந்து காட்டுறத பார்த்திருக்கேன். ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இந்த ஆராதனை நேரத்தில் எனக்கு நினைவு வருகிறபடியினால் சொல்லுகிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவன், எனக்கு பயந்தல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்திருப்பேன் பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு சோட்டா பையன் அப்படி இருந்திருப்பேன். இந்த பையன் வந்து பிரசங்கம் பண்றான், நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருக்குள்ள நினைக்காம தேவனுக்கு பயப்படும் பயத்தை, தேவனுக்கு நான் ஒன்னும் அந்த நாள்ல ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் கூட கிடையாது. ஒரு சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு சபையில உதவி ஊழியக்காரன் தான் நான். ஒருவேளை சென்டர் பாஸ்டர், மாவட்ட பாஸ்டர், தலைமை பாஸ்டர் அப்படின்னா ஒரு கனம் கொடுப்பார்கள். ஆனா அவர் கொடுத்தது பதவிக்கு கொடுத்த கனம் அல்ல, பரிசுத்தருக்கு கொடுத்த கனம். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை எத்தனை பேர் துதிக்க முடியும்? நீங்கள் பதவிக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, பரிசுத்தருக்கு கனத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. கழுதைக்கு விரித்தார்களாம் தங்கள் வஸ்திரத்தை, கழுதைக்கு தங்கள் வஸ்திரத்தை விரித்தார்களாம். ஏன்னா மேல இருக்கிறவர் பெரியவர், மேல இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் அந்த கழுதை தான் மிதிச்சுச்சு. அந்த கழுதை நினைச்சிருக்கோம், நம்ம அவரை இறக்கி விட்ட அப்புறம் நம்ம அதை அவர் இறக்கி விட்டுட்டு அந்த கழுதை போயிருக்கும் பாருங்க. நினைச்சு பாருங்க அந்த காட்சிய. எந்த காட்சி? அவர் கடைசி வரைக்கும் கழுதிலே இருந்தாரா? இல்லை, அவருக்கு பவனி போக வேண்டிய நேரம் கழுதை. அந்த நேரம் போன போது வழிகளில் எல்லாம் கிளைகள், வழிகளில் எல்லாம் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு விரித்து கொடுக்கிறார்கள். இந்த கழுதைக்கு கிடைத்த அழுக்கு துணியை நம்ம நாட்டில் சுமக்கிறது கழுதை. நான் பார்த்த அளவுல எங்க ஊர்ல கழுதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த ஊர்ல வந்து நான் கழுத பார்த்ததில்லை. கழுத அது துவைக்கிறவர்கள், வண்ணான், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு வாகனமா வச்சிருப்பாங்க. அழுக்கு துணியெல்லாம் வாங்கி மூட்டை கட்டி அதுக்கு மேல வச்சுட்டு ஆத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அது சுமந்துட்டு போகும். அழுக்கு துணியை சுமக்கிறதை நான் பார்த்த கழுதைகள் அங்கே எப்படி போகிறது என்றால் தங்களுடைய நல்ல வஸ்திரங்களை அதுக்கு விரித்து கொடுக்கிறார்கள். ராஜ மரியாதை அதோடு போகிறது. அதன் பின்பாக யோசித்து பார்க்கிறேன், அவர் இறங்கினார், இந்த கழுதை திரும்ப வருகிறது. எங்கே நான் நடக்க, இங்கே நான் நிற்கிறேன், ஒரு அழகான பஞ்சு போல உள்ள இடத்துல நான் நிற்கிறேன். கொஞ்சம் கீழே போனா காலுக்கு கொஞ்சம் கரடு முரடா என்ன செய்யும் இருக்கும். சில இடத்துல அப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் சாஃப்டா நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. இது திரும்பி போகுது. திரும்பி போகும்போது ஒருவனும் இதற்கு தரமாட்டேங்கிறான். ஒரு சிஸ்டர் ஷால் போட்டிருந்தது, அதை கடித்து இழுத்தது. கற்பனை, கற்பனை. எதுக்கு தெரியுமா? நீ தராவிட்டால் நான் போடுவேன். கழுத்து இழுத்ததுதான் உண்டு. கம்பை எடுத்தாள், அடி கொடுத்தாள். ஐயோ என்று அழுது விட்டு போனது. ஐயோ என்று அதுக்கு தெரியணும், மரியாதை எனக்கு இல்லை, என் மேல இருக்கிற ஒருவருக்கு. ஹல்லேலூயா. மரியாதை எனக்கு இல்லை, நான் சுமக்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவருக்கு தான் கனம். அந்த மனிதன்
தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பை குறித்து யோசேப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நாலாவது, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். ரெஃப்யூஸ் டு டூ ராங். அதான் அதனுடைய வார்த்தை, ரெஃப்யூஸ் டு டூ ராங். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். ஒரு குடும்பத்துல சீர் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்நேரம் போகுது, சுருக்கமா மற்ற ரெண்டையும் சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தது இரண்டாவது பகுதிக்குள்ள போகிறேன். யோபுவினுடைய சீர் கூட இன்னும் இருக்கிறது. யாக்கோபு 5:11 படிச்சா யோபுவினுடைய சீர் என்ன தெரியுமா? பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவினுடைய சீர் என்ன தெரியுமா? நல்ல புருஷன் என்கிற சீர். யோபுவின் புஸ்தகம், சில வசனத்தை சொல்லி வேகமாய் போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களிலே யோபுவின் சீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நல்ல ஒரு குடும்ப தலைவன், தன் மனைவிக்கு உண்மையான புருஷன். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் எவ்வளவு நல்ல சீருள்ள ஒரு புருஷன் என்று பாருங்க. அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், நான் என் மனைவிக்கு உண்மை உள்ளவளாய் இருந்திருக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், உன் இளவயதின் மனைவிக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்துக்கு பின்பாக, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறாய். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. சில தேவ பிள்ளையே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும் போது, ஒரு நல்ல புருஷன், நல்ல ஆண், நல்ல ஸ்திரீ, நல்ல மனைவி, அவள் ஒழுக்கமுள்ளவளாய் உண்மை உள்ளவர்களாக இந்த யோபு சொல்லுகிறான். அவனுடைய சீர் என்ன தெரியுமா? நான் என் மனைவிக்கு உண்மை உள்ள புருஷனா இருந்திருக்கிறேன். ஒரு மனைவி சொல்லணும், என் புருஷனுக்கு நான் உண்மை உள்ள மனைவியாய் இருந்திருக்கிறேன் என்கிறதை சொல்ல வேண்டும். இன்னும் யோபுவினுடைய சீரை நான் சொன்னால், யோபு 2ஆம் அதிகாரம் 9, 10 தன் மனைவிய அவள் தவறா பேசும்போது, நீ பைத்தியக்காரிய போல பேசாதமா, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற, எவ்வளவு தூரம் சரியாய் தெளிவாய் பேசுகிற ஒரு புருஷனாய் இருந்திருக்கிறான் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல யோபுவின் சீர்ல இன்னொரு சீர் என்ன தெரியுமா? பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருக்கிறான். சில வீட்டுல அப்பா பிள்ளைகளை கண்டுகிட்டதே கிடையாது. அப்பாக்கு பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது. சில நேரம் ஈசாய போல இருப்பாங்க. சில அப்பா ஈசாய போல. எல்லா பிள்ளைகளையும் விருந்துக்கு கூப்பிடுனா ஒத்தனை மட்டும் கூப்பிடல. எல்லாத்தையும் வர சொல்லுனா வர சொல்லியாச்சு. ஒத்தரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. இன்னும் யாராகிலும் உண்டான்னு கேட்டா அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லி தாவீதை அழைத்து அனுப்புகிறான். சிலர் தங்கள் பிள்ளைகளை குறித்து, ஆனா இந்த தகப்பனை குறித்து நல்ல சீர் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அக்கறை உடைய தகப்பன். எப்படி தெரியும்? என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்துகிறதை யோபு 1:5 நம்ம படிக்கிறோம். வாசிக்க நேரம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற கருத்து, ஒரு குடும்பத்தின் சீர். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க? ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கிறீங்க. உங்களை நடத்தி வந்த பாதையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறீங்க. இவைகள் தான் அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலையில் வளர்க்கும். நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள், நீங்கள் போதித்து கொடுக்கிறீர்களா? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க போதனையிலும் சிக்ஷையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே, நீ அவைகளை கருத்தாய் அவர்களுக்கு போதி, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது. இப்படிப்பட்ட வார்த்தைகள். நல்ல தகப்பனும் தாயுமாய் அந்த சீர் திரும்ப வருவதாக. இன்னைக்கு நீங்க வேதத்தை நல்ல முறையில அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அறிந்தால், அது இருந்து இப்படி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பைபிள்ல உள்ள
அது ரீலு, இது உண்மை, இது சத்தியம், இது சத்தியம். இதை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு பேசுங்கள். இதை குறித்து நீங்கள் அந்த பிள்ளைகள் ரசிக்கும்படியாக பேசுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ருசிக்கும்படியாக பேசுங்கள். சில வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சா சிலது சாப்பிடாது, ஆனா கடையில செஞ்சதை சாப்பிடுது. என்னன்னு கேட்டா அது ருசியா இருக்கு. ஏன் அந்த ருசி வீட்டில் செய்ய முடியாதா? அந்த ருசி வீட்டில் செய்ய முடியாதா? இன்னைக்கு நம்ம கொடுக்கிற நல்ல போதனைகள் அந்த பிள்ளைகளுக்கு இனிமையாய் இருப்பதாக. இந்த யோபுவுக்கு இன்னொரு சீரையும் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். நல்ல தாத்தா யோபு, நல்ல தாத்தா. யோபுவை குறித்து 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, யோபு 4 தலைமுறையை கண்டானாம். அப்போ பிள்ளைகளுக்கு 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 பிள்ளை, பிள்ளைகளுக்கு 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 பிள்ளை. யோபு கண்டது 4 தலைமுறையை கண்டானாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோபு 4 தலைமுறையை கண்டான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கு. அவனுக்கு மகன் எப்ராயிம், அவனுக்கு 3 தலைமுறைகள். ஆக யோசேப்பு 4 தலைமுறைகளை தன் மடியில வளர்த்திருக்கிறான். அந்த பேர பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை 128ஆம் சங்கீதம் ஒன்று இருக்குது. அது முழுவதும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிற சங்கீதம். அந்த சங்கீதத்துல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இந்த சீரை பெற்ற குடும்பம் இந்த யோபுவின் குடும்பம். இரண்டாவது யோபுவின் மனைவியை குறித்து சொல்றேன். யோபுவின் மனைவிய, இந்த ஆளை குறித்தே ரொம்ப சொல்லிட்டேன். இந்த அம்மாவை குறித்து சொல்ல ரொம்ப இருந்தாலும் கொஞ்ச நேரம் மட்டும் சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் ஜெபிக்க போகிறோம். இந்த யோபுவின் மனைவின்னு கேட்ட உடனே உங்களுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனே பேய் மாதிரி தெரியுமா அல்லது நல்ல பெண்ணா தெரியுமா? அந்த ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, வாய் அசைவை வச்சு பேய் மாதிரி தெரியுமா? ஏன்னா அவ பண்ணினது அப்படி. ஆனா நான் சொல்றேன், யோபு சொல்றான், இப்பந்தாங்க இப்படி மாறிட்டா, முன்ன நல்லவளா இருந்தா. இப்பதாங்க மாறிட்டா, முன்ன நல்லவளா. ஒரு புருஷன் சொன்னானா, நிறைய நேரம் திட்டுவாரு புருஷன், சாப்பாடுல சரியில்லை சரியில்லைன்னு. அந்த ஒரு நாள் சொன்னாராம், என்ன சொன்னாராம் தெரியுமா? 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உன் சமையல்ல மாற்றம் தெரியுதுன்னு சொன்னாராம். 20 வருஷம் கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு மாற்றம் தெரியுதுன்னா அவளுக்குலாம் சந்தோஷம். எப்பவும் திட்டு கிடைக்கும், ஆனா இப்ப பாராட்டு கிடைக்குது நினைச்சு என்னங்க என்னங்க, இது வேற கருப்பு முடி கிடந்து இப்ப வெள்ளை முடி கிடக்குது. என்ன மாற்றம், என்ன மாற்றம்? 20 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றம் இல்ல சமையல்ல, அதே ஆனா மண்டையில மாற்றம். கருப்பு முடி வெள்ளையாச்சு, இப்ப திரும்ப உள்ள கிடக்கு. முன்ன அடிக்கடி அது சீவுறது, எங்க சீவணுமா, தலை சீவுறதும் சமைக்கிறதும் ஒரே இடமா? அது பருமாறுற இடத்துல பார்த்தா சில இடத்துல தொப்பிலாம் போட்டுக்கிடுறாங்க. எதுக்குன்னா முடி விழுந்துருங்கிற. எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கட்டும், உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வரட்டும். இத்தனை வருஷம் ஆகி ஒரு மாற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. நல்ல மாற்றங்கள் எது தேவையோ அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை உங்கள் குடும்பத்திற்குள் நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் குடும்பம் நல்ல மாற்றம் நிறைந்ததாய் இருப்பதாக. ஆரம்பத்துல இவ நல்ல மனைவி, ஆரம்பத்துல இல்லைன்னா அந்த ஆள் அப்பமே ஓட்டாண்டியா மாறி இருப்பான். அப்பமே ஓட்டாண்டியா மாறி இருப்பான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் இழந்து, சில வீட்டில் பார்த்தா கொஞ்ச நாள்ல பைத்தியக்காரன் ஆயிடுவார் அந்த ஆளு கொஞ்ச நாள்ல பைத்தியக்காரன் ஆயிடுவார். நிறைய இந்த யோபுவுக்கு வாழ்க்கையில பாடுகளில பெரிய பாடு அவன் மனைவி தான். யாராவது ஆமேன்னு சொல்லுவீங்களா? இங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? நீங்க பயப்படுறீங்களோ? பாடுகளிலே பெரிய பாடு என் மனைவின்னு சொன்னேன்னா இப்படி தலையாட்டினா வீட்டுக்கு போன அப்புறம் என்னென்ன கேட்பாங்கன்னு நினைக்கீங்களோ? யோபுவினுடைய வாழ்க்கையை சொல்றேன். அவனுடைய குடும்பத்துல அவனுக்கு வந்த பாடுகளில
அதிகமான பாடுகளில் ஒண்ணு என்னன்னா அவன் மனைவியால வந்த பாடு. அது என்னன்னா யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோபுவின் மனைவியை குறித்து 3 வசனத்துல சொல்லி இருக்கு பைபிள்ல, இந்த யோபுவின் புஸ்தகத்துல. அது ஒண்ணு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இன்னொன்னு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இன்னொன்னு 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 3 இடத்துல மட்டும்தான் யோபுவின் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல she is a discouraging wife. அவ எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா? டிஸ்கரேஜிங் வைஃப். அந்த மனைவி, புருஷன் இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறார், இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் அடிக்கடி தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் ஒன்னு வாசிடுவோம், சில நிமிஷங்கள்ல நம்ம ஜெபிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இதுவரை ஒரு நாள் அப்படி சொன்னது கிடையாது. ஆடு வித்து காசு வந்தா நல்லா இருக்குது, ஏர்மாட்ல இருந்து பலன் வந்தா நல்லா இருக்குது, ஓ இன்னைக்கு இவ்வளவு கிடைச்சிச்சா, எல்லாம் வாங்கி 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 வச்ச. இப்போ அவரால கொடுக்க முடியாத காலமாச்சு, இப்ப கொடுக்க முடியாத காலமாச்சு. இப்ப பாருங்க அவருடைய வார்த்தையை, அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்த ஜீவனை விடும் என்றாள். இவளுடைய சில குறைபாடுகள், அந்த காரியம் மாறட்டும். ஒன்னு டிஸ்கரேஜிங் வேர்ட். வீட்டுல சோர்ந்து வருகிற கணவருக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தும் வார்த்தையை கொடுப்பதை தவிர வேறு வார்த்தை கொடுக்காதீர்கள். தாவீதுக்கு ஒரு மனைவி இருந்தாள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வரை தாவீதுக்கு ஒரு மனைவி இருந்தாள். அந்த தாவீது ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனா டோஸ் கிடைக்கு, தோசை கிடைக்கல, டோஸ் கிடைக்குது. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனா, எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போனா டோஸ் கிடைக்குமா தெரியல. தூங்கிட்டு இருந்தா டோஸ் கிடைக்கும், தூங்கிட்டு இருந்தா டோஸ் கிடைக்கும். சில பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு போனா டோஸ் கிடைக்கும். எதுக்குன்னா விளையாடிட்டு இருந்ததுக்கு, விளையாடிட்டு இருந்ததுக்கு. உனக்கு ஏதோ சின்ன பூமி எதிர்ச்சி வந்துச்சான்னு தெரியல, இங்க உட்கார்ந்து இருக்க வச்சிருந்தேன். ரிஜோய், மறந்துடக்கூடாது, சரியா? சரி இருக்கட்டும் இன்னைக்கு, ரைட். இப்போ என் பார்வையில் இருக்கிறதுனால பரவாயில்ல, குட். வீட்டுக்கு போனா எத்தனை பேர் பிள்ளைகளை கவனிச்சுட்டு வீட்டுல போய் கேட்பீங்களோ தெரியாது. இன்னைக்கு என்ன கேட்டா, இன்னைக்கு என்ன வசனம் கேட்டா டோஸ் கிடைக்கும். இந்த தாவீதுக்கு ஆராதனை முடிஞ்சு போனா அங்க வீட்டுல மனைவி நல்ல டோஸ் கொடு. இவன் தூங்கிட்டு இருந்த பிலீவர் இல்ல, இவன் கர்த்தரை உண்மையா ஆராதிச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விசுவாசி, நல்ல தேவ பிள்ளை. என்னன்னா தேவ சமூகத்துல இவர் ராஜா மாதிரி இருக்கல. தேவ சமூகத்துல அவன் நினைச்சது, நான் சர்ச்சுக்கு போனா ஏன் புருஷன் ராஜா மாதிரி இருக்க வேண்டாம், அவரோ சாதாரண ஒரு நபர் போல உட்கார்ந்து இருக்கிறார், ரெட்டு உடுத்தி நிற்கிறாரு, சிம்பிளா இருக்கிறாரு, கிரீடம் எல்லாம் இல்ல. அதை வச்சுதான் வீட்டுக்கு போனோன்னு விழுது. நல்லா இருந்துச்சு. இந்த ஜோடிச்சு பேசுறதுல பெண்கள் மிக சிறந்தவர்கள். அவர் சும்மா இருந்தாரு, அவ கனெக்ட் பண்ணி பேசுறா, கனெக்ட் பண்ணி அங்கிருந்த ஸ்திரீகளோடு இவளுக்கு பேச வேண்டிய பேச்சா நிறைய காரியம் அதுல சொல்லி கொடுக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. இன்னைக்கு குடும்பம் சீர்கெட்டது ஏன் தெரியுமா? தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால, ஜோடித்து பேசுகிறதுனால, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நினைத்து பேசுகிறதுனால, அவைகளை விட்டுவிட்டு நல்ல சீரை குடும்பத்தில் தேவன் தருவாராக. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? புருஷனை ஊக்கப்படுத்துகிற, பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற, எப்பவும் சந்தேகத்திலேயே பார்க்கிற அப்படிப்பட்ட நிலைமை அல்ல இவளுடைய டிஸ்கரேஜிங் வேர்ட். 2வது இவளை பற்றி சொன்னா தேவனுக்கு விரோதமா பேசுறா, தேவனுக்கு விரோதமா, தேவனை தூஷிங்க. தேவனை எந்த ஒரு மனைவியும் குடும்பத்துல தெய்வீக பெண்ணாய் இருக்கட்டும், தேவ தன்மையற்றவளாய் மாறிவிட வேண்டாம். 3வது இவளை பற்றி என்ன தெரியுமா சொல்றேன்? புருஷனின் மரணத்தை விரும்புகிறாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் புருஷனின் மரணத்தை விரும்புகிறாள். ஏன்னு தெரியல, இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாலோன்னு தெரியல. புருஷனின் மரணத்தை விரும்புகிறார். இதுவரை சம்பாதிச்சுட்டு வந்த போதெல்லாம் அவர் ரொம்ப நல்லவர், இப்ப சம்பாதிக்க வழியில அடைச்சாவ வேண்டியதானே. எதுக்கு இன்னும் இருந்துகிட்டு இன்னும்
இருந்துகிட்டு யாராவது உங்க வீட்டுல அப்படி நினைக்கிறீங்கன்னா வேண்டாம். யோபு சொல்றாரு, அன்னைக்கு இருந்த சீர் எனக்கு திரும்ப வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரை புருஷனும் மனைவியும் அன்புள்ளவர்களாக, தகப்பனும் தாயும் அன்புள்ளவர்களாக, பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. புருஷனின் மரணத்தை விரும்புகிற மனைவி, சில மனைவிக்கு அப்படிப்பட்ட எண்ணம். ஒரு கல்லறையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தர் சொன்னாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியவில்லை. புருஷன் மரித்து போனார், அழுதது மனைவி, அடக்கம் பண்ணினார்கள், எல்லாம் கட்டியாச்சு, மண்ணை போட்டு மூடி எல்லாம் சாந்து வச்சு எல்லாம் பூசிட்டு இங்க வேலை நடக்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. இவா வீட்டுல இருந்தவா திடீர்னு ஓடி வந்தா கல்லறைக்கு. பின்னாலே வந்தார்கள். ஐயோ, என்ன மனைவி இவளுக்கு அவ்வளவு பாசமா என்னவோ தெரியலையேன்னு சொல்லி அவ வந்திருந்து தன்னுடைய புருஷனுக்கு காத்து வீசிட்டு இருக்கிறாள். தன் புருஷனுக்கு உள்ள இருக்கிறாரு, காத்து வீசிட்டு இருக்கிறா. எல்லாரும் எவ்வளவு பாசம் தன்னுடைய புருஷனுக்கு வேர்க்கும்னு நினைச்சு வீசிட்டு இருக்கிறாளேன்னு சொல்லி அவட்ட, இல்லம்மா கவலைப்படாதம்மா, இனி அவர் திரும்பி வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பலர் ஆறுதல் படுத்தினார்கள். கடைசி அவ சொன்னா, என்ன சொன்னான்னா, நான் ஒன்னும் அவருக்கு காத்து வீசல, கல்லறை காய முன்னால கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லியிருக்காரு, கல்லறை காயட்டுன்னு பாக்குறேன். வேடிக்கையா இருக்கலாம். யோபுவின் மனைவி தன் புருஷனின் மரணத்தை விரும்பினவள். 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவின் மனைவி எப்படிப்பட்டவளான்னு தெரியுமா? வாசிக்க வேண்டாம், அதையும் சொல்லுகிறேன். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் மூச்சு கூட இன்னைக்கு என் மனைவிக்கு பிடிக்கல. என் மூச்சு அன்னைக்கு அச்சுன்னு தும்முன போது 2 துளி எச்சிப்பட்ட போது பரவாயில்லங்க, இன்னைக்கு அச்சுன்னு போட்டா என்னது இது, இப்படியா ஸ்ப்ரே பண்றது, கொஞ்சம் அடக்கமா ஒடுக்கமா தும்மக்கூடாது, டவலை வச்சு தும்மக்கூடாது. என் சுவாசம் கூட வேறுபட்டு போயிட்டு. குடும்பத்துல மனைவி புருஷனுக்கு இடையே அன்னைக்கு புருஷனுடைய எச்சி தேன மாதிரி இருந்திருக்கு, இன்னைக்கு புருஷனுடைய சுவாசம் வேறுபட்டதா இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள். கடைசிய ஒரு வார்த்தை, யோபுவின் பிள்ளைகள். அதையும் சொல்லி ஜெபிக்கலாமா? குடும்பத்தின் சீரை வாஞ்சித்துட்டு இருக்கிறோம். ஒரு சில நிமிஷங்கள் கூட எடுத்துக்கொள்ளுகிறேன், குறித்த நேரம் தாண்டி விட்டது. யோபுவின் பிள்ளைகளுடைய சீர் என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யோபுவின் பிள்ளைகளுடைய சீர் இருக்கிறது. அதுல ஒரு சீர் என்ன தெரியுமா? சகோதர சிநேகம். சகோதர சிநேகம். சரியா? யோபுவுக்கு பிள்ளைகளுக்குள்ள ஆதின் புரிஞ்சா தங்கச்சியை அடிக்க கூடாது. சரியா? சகோதர சிநேகத்தை பற்றி சொல்றேன். யோபுவின் வீட்டுல இருந்து 2 பேரே இப்படி அடி போட்டீங்கன்னா, உங்க வீட்டுல 10 இருந்துனா என்ன பிரச்சனை இருக்கும்? அவங்க வீட்டுல 10 பேர், அவங்க வீட்டுல 2 கோஷ்டி ஆச்சுன்னா குடும்பம் பூகம்பம். குடும்பம் பூகம்பம். அவ்வளவுதான். அன்பு இருந்தா குடும்பம், அப்புறம் சண்டை இருந்தா பூகம்பம். அதுதான் நடக்கும். 10 பிள்ளைகள். ஆனா டேய், கையை காட்டும் போது புரியலன்னா காதை பிடிச்சு தூக்கிட்டு வருவேன். கவனமா இருக்கணும். 10 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? அவரவர் நாளில் விருந்து. நான் நினைக்கிறேன் பிறந்த நாளா இருக்கும். நான் நினைக்கிறேன் அவரவர் நாள்னா பிறந்த நாளா இருக்கும். விருந்து செய்வார்களாம், அவரவர் வீடு. அப்ப அவங்க தனித்தனி வீடுகள் கூட வர்ற அளவுக்கு வளர்ந்திருந்திருக்கலாம். எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலி செட்டப் என்கிறத நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனால் நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அவரவர் விருந்து நாளிலே மற்றவர்களை தங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. யார? மூத்தவன் விருந்து பண்ணா, தம்பி வா, தம்பி வா. அவங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைகள் உண்டு. 3 பொம்பளை பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு பேர் என்ன யாருக்கு தெரியும்? எமிமாள், கிரேனா, கேச்சியா. 3 பிள்ளைகள் உண்டு. 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளையும் கூப்பிடுவாங்களாம். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணினதோட கழுவி விட்டோம், நீ போய்விட்டாள், இனி நம்ம வீட்டு எதுக்கு வந்தாள் அப்படின்னு கேட்கறதெல்லாம் நல்ல குடும்பம் அல்ல. சரியா? சகோதரர்களே, நல்ல யோபுவின் பிள்ளைகளிடத்திலிருந்து படித்துக் கொள்ளணும்.
இவங்க என்ன செய்வாங்கன்னா சகோதரிகளையும் தங்கள் வீட்டில் விருந்து சமயம் கூப்பிடுவார்களாம். அதான் சகோதர சேகம். நான் சொல்றேன், பிள்ளைகளிடத்துல யோபுவின் குடும்பத்துல ஒன்னே ஒன்று பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன். அது என்னவென்றால் சகோதர சிநேகம். இன்னொன்னு, யோபுவின் பிள்ளைகள் தங்கள் தகப்பனால் சீர்படுத்தப்படுகிற பிள்ளைகள். அதோடு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தகப்பன் அவர்களை கூப்பிட்டு சுத்திகரிக்கிறான். அப்பாவுடைய கரெக்ஷனை ஏத்துக்கிடுறாங்க. பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, வாப்பா வாப்பா அனீஷ் வா, அப்புறம் யாரெல்லாம் உண்டோ வா அப்படின்னு சொல்லி, அபினேஷ் வா, வீட்டில் கூப்பிடுறாங்க, அகிலேஷ் வா, இப்போவெல்லாம் நம்ம ஜோமுன போறோம், இன்னைக்கு நமக்கு சுத்திகரிப்பின் உபவாச நாள். இல்லப்பா இன்னைக்கு எனக்கு கிளாஸ், இல்லப்பா எனக்கு 10 பிள்ளைகளும் அப்பாவுக்கு முன்னால அசம்பிளியில வந்தாச்சு. 10 பிள்ளைகளும் அசம்பிளியில வந்தாச்சு. 3 பிள்ளைகளை குடும்ப ஜெபத்தில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடு, 2 பிள்ளைய குடும்ப ஜெபத்தில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடு, ஒன்னே ஒண்ணு அதையும் குடும்ப ஜெபத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை பாடு. பிள்ளைகளா கேட்டுக்கோங்க, அந்த யோபுவின் பிள்ளை குடும்பத்துல பிள்ளைகளின் சீரை 10 ஒரே டைம்ல வந்து என்ன செய்யுது, உட்காரு. 10 கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு சுத்திகரிப்பின் கூட்டம் நடக்குது. எவ்வளவு நல்ல குடும்பம். சீர் திரும்ப வரட்டும் ஆண்டவரே, ஜெபிப்போம். ஆண்டவரே, என் குடும்பம் இப்படிப்பட்ட நல்ல சீருள்ள குடும்பமா மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் ஜெபிக்க எடுத்துக்கொள்ளலாம். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, நீங்களும் எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வார்த்தையை கேட்ட நீங்க, யோபுவின் குடும்ப சீர், என்னுடைய குடும்ப சீர் எனக்கு திரும்ப வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, ஹல்லேலூயா, நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கிறவர்களாக கேட்கலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. ஆபிரகாம் என்னும் தகப்பன் தனக்கு ஒரு மகனை நடத்தி கொண்டு வரும்போது, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், மகனே நீ கவலைப்படுற ஒண்ணு கர்த்தர் நிறைவேற்றுமா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. எபினேசர், எபினேசர், இதுவரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வளர்க்கிறது போல எல்லாம் முழங்கா
முழங்காலிட்டு முழுவதும் தருகிறேன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், பொறுமை உள்ளவன், தன் மனைவிக்கு உண்மை உள்ளவன், தன் புருஷனுக்கு உண்மை உள்ள மனைவி, தன் பிள்ளைகளை சரியாய் நடத்துகிறவன். ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் ஆண்டவருக்கு அந்த அர்ப்பணத்தோடு கூட யோபு தன் தேவனுக்காக நின்றானே. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு ஊக்கப்படுங்க. நல்ல காரியத்தில் நானும் என் வீட்டாரும் உமையே உமக்காய் ஓடுவோம். உந்த நாமம் ஹல்லேலூயா. நல்ல சீருள்ள குடும்பங்கள் நம்முடைய சபையிலே கர்த்தர் உருவாக்குவாராக. உங்கள் குடும்பம் சீரடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. எந்த காரியத்தில் உங்க குடும்பத்தில் சீர் கெட்டதோ, ஒரு இளைய குமாரனை கர்த்தர் திரும்ப கொண்டு வர முடியுமானா, அவனை முந்தின சீருக்கு கர்த்தர் கொண்டு வர முடியுமானால், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இன்று இதே இடத்துல சண்டே ஸ்கூல் படித்தது, வசனங்களை இதே இடத்துல நின்று சொன்னதப்பா, இன்னைக்கு அதனுடைய நிலையை நினைத்து கர்த்தரிடத்துல செபிக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு கிரியை இதே இடத்துல தூண்களாய் மாற்றும்படியாக, இதே இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக, முந்தின சீருக்கு திரும்ப பண்ணும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யோபுவின் குடும்பத்தினை அபிதமாய் கர்த்தர் முந்தின சீருக்கு கொண்டு வந்தீங்களே அப்பா, கொண்டு வந்தீங்களே அப்பா. இந்த குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் மகன் அப்படி இருக்கிறான், என் பேர பிள்ளை இப்படி இருக்கிறான், என் புருஷன் இனியா திருந்த போறாரு, என் மனைவி திருந்த மாட்டான். தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறவுதான் திரும்ப கூட வாழ்ந்து 120 வருஷம் கூட வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துற தாயா கர்த்தர் மாற்றினது உண்டு. There is a chance for your wife to repent from her bad deed. அவளுடைய தீய காரியத்திலிருந்து திரும்பி வரும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் உங்க புருஷனோ உங்கள் பிள்ளைகளோ யார் அவிதமான ஒரு சீர்கெட்ட நிலைமையில் போனதுண்டோ, திரும்ப அவர்கள் சீருக்கு திரும்புவார்கள். It is not a simply written word, Lord. எசேக்கியேல் 16:55 வெறும் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, உரைக்கப்பட்டபடியே நிறைவேறின வார்த்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோபு 29:2 விரும்பின ஒருவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்படாமல் போகவில்லை. அந்த குடும்பம் மறுபடி சீராய் வந்ததை நாங்கள் அறிகிறோம். அப்படியே செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஏதோ ஜூன் 9ஆம் தேதி கண்ட கனவாய் அல்ல, ஜூன் 9ஆம் தேதி சபையிலே கிடைத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் சீரடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். எல்லா கனத்தை மகிமையும் தேவரீர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.